பாண்டியநகர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். காலப்போக்கில் இது அழிஞ்சுக்கிட்டே வருது. இப்போதைக்கு முன்னாடி இருக்க மண்டபம் மட்டும்தான் இருக்குது. இது வழிப்போக்கு மண்டபம்ன்றது சொல்கிறாங்க. பாண்டியர் காலத்து மண்டபம் அப்படின்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாண்டிய மன்னர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா, மேலே அனுமார் இருப்பார். எல்லா பாண்டிய மன்னர்கள் கட்டின இடத்துலையும் மேலே அனுமார் இருப்பார். அதை நோட் பண்ணிக்கோங்க எப்பயுமே. மேக்ஸிமம் யாழி சிலையும் இருக்கும். பாண்டிய மன்னர் காலத்தில் அது ஒரு குறிப்பாகவே வச்சுருந்துருக்காங்க. இந்த வழிப்போக்கு மண்டபம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் இருக்குது. ஒரு சில பேர் அங்கே சொல்கிறாங்க, இது நாயக்கர் மன்னர் காலத்தில் கட்டினதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நாயக்கர் மன்னர் காலத்தில் கட்டினது கிடையாது. பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டியிருக்காங்க. நாயக்கர் மன்னர் காலத்தில் இது சீரமைச்சிருக்காங்களே தவிர, இது பாண்டிய மன்னர் காலத்தில் தான் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா, வழிப்போக்கு மண்டபம் தொல்லியல் துறை கையில் வசப்படுத்திட்டாங்க. சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மண்டபத்துக்கு எத்தனை பேர் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆளை போட்டு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் காலத்தில் உள்ள சிற்பங்கள் அனைத்துமே இங்கே இருக்குது. இப்போ உள்ள ஒரு தமிழ் எழுத்து ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சு கல்லை அடித்து வச்சுருக்காங்க. காங்கிரீட் போட்டு அந்த பெரிய கல்லை அடித்து வச்சுருக்காங்க. அதையுமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். சிலைகள் மேக்ஸிமம் சிதிலம் அடைந்து விட்டது. இப்போதைக்கு இந்த மண்டபம் தாங்கி கொண்டு, அதாவது தொழில்துறை ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சுருக்காங்க. அது காலப்போக்கில் எப்படி மாறும்ன்றது தெரியலை. சிலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இன்னமும் இருக்குது. இது அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா இன்னும் இருக்குது. இதில் இந்த மண்டபம் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. பின்னாடி ஒரு கோயில் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மண்டபத்துக்கு பின்னாடியே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருந்திருக்கு. அதுவுமே இடிஞ்சு தான் கிடக்கு. நிறைய கல்கள் வெளியே கிடக்கு. பழைய காலத்து கல்கள் நிறையா வெளியே கிடக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்து சீரமைக்கலாம். தொழில்துறை இது நல்லா பண்ணலாம். ஒரு சுற்றுலா தலமாகவும் மாற்றலாம். இதுக்கு பின்னாடி மண்டபம் இருக்குது. அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த தொல்லியல் துறை இது இப்போதைக்கு இந்த மண்டபத்தை மட்டும் வச்சுருக்காங்க. பின்னாடி இருக்கிறத சரி பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. புதர் மண்டி அப்படியே தான் கிடக்கு. அதையுமே சரி பண்ணியிருக்கலாம்னு தான் தோணுது. இந்த காட்டுறேன் பாருங்கள். அதிலே அந்த கல்லுகளையும் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் வடிவமைச்சிருக்காங்க. நான் சொன்ன மண்டபம் இதுதான். இதையுமே சீரமைச்சிருக்கலாங்க. இது நல்லா இருந்திருக்கு. இதில் ஒரு கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இங்கேயும் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்க மாதிரி ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு 50 வயசுக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டப்போ அவர் தான் சொல்கிறாரு, இதுக்கும் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி சொல்கிறாரு. அது என்னன்றது நம்மளுக்கு உண்மை தெரியல. இந்த மண்டபத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை விட இது ரொம்ப பழமையான மண்டபம் மாதிரி தெரியுது. இது ரொம்ப சிதிலம் அடைந்து விட்டது. இது மண்டபமா இல்லை கோயிலான்றது தெரியல. கல்வெட்டுகள்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த சிற்பங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. இதில் நிறைய கல்கள் காணோம். இதில் ஒரு பெரிய ஒரு கதவு இருந்த மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த கதவுமே இப்போ கிடையாதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் உள்ள மீனாட்சி அம்மன் சிலையுமே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 50 வயசு தக்க ஒரு நபர் சொல்கிறாரு, இங்கே ஒரு சிலை இருந்தது, இப்போ இல்லை. அங்கே இருந்தவங்க நிறையா பேர் பிழைப்பிற்காக வெளி மாநிலம், வெளியூர் போயிட்டதாக சொல்கிறாங்க. அப்படி லீவில் வந்த டைம் அவரை பார்த்தா அவர் தான் சொன்னார், இங்கே ஒரு சிலை இருந்தது, நாங்கள் வெளியூர் போனதுனால எங்களுக்கு தெரில, என்னாச்சுன்ற மாதிரி தெரிலன்ற சொன்னார். அது போக இந்த மண்டபத்தை சுற்றி பல ஏக்கர் இந்த மண்டபத்துக்கு தான் சொந்தன்ற மாதிரி சொன்னார். இப்போ ஃபுல்லாமே ஆக்குபை ஆயிடுச்சுன்ற மாதிரியும் சொன்னார். இப்போ எஞ்சி இருக்க இந்த மண்டபமும் இந்த பாழடைந்த மண்டபம் தான் எஞ்சி இருக்குது. இப்போ இதில் ஒரு பாம்பு இருக்க மாதிரி அங்கே காவலுக்கு இருந்தவங்க சொல்கிறாங்க. நீங்களும் போய் சுற்றி பார்க்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து சுற்றி பாருங்கள். அதே மாதிரி ஒரு பெரிய கிணறும் இருக்குது. இதுக்கு சைடில் ஒரு பெரிய கிணறும் இருக்குது. அதையுமே நான் அந்த வீடியோவில் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆரம்ப காலத்தில் இளைப்பாறுறவங்க இங்கே இந்த மண்டபத்தில் தங்கி அங்கே அந்த கிணத்துலாம் தண்ணி எடுத்து சாப்பிட்ருக்க மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ உள்ள தண்ணி தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பழைய கற்கள் நிறைய சிலை வடிவம் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த கல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய பழைய கற்கள், சிலை வடிவமைத்த கற்கள்லாம் நிறையா இருக்குது. பூராமே வேஸ்ட்டாக கீழே கிடக்கு. அதை எடுத்து நம்ம பராமரித்தாலும் ஓரளவுக்கு நல்லது. இதில் ஒரு சிலை இருக்குது. இதெல்லாம் இப்போ தொழில் துறையினால் கட்டப்பட்டது மாதிரி தெரியுது. நான் சொன்னது இதுதான், இந்த தண்ணி ஊற்றி இது பண்ணுறது. இது கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுற வர்ற தண்ணி மாதிரி தான் இருக்குது இந்த தொட்டி. பட் இது வழிப்போக்கர் குடிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட தண்ணின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்ன கிணறும் இதுதான். இந்த கிணறு பெரிய கிணறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதன் அருகில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. இப்போ இல்லை, மூடப்பட்டதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சின்ன கிணறு.
ஸோ இப்படி பெரிய வரலாறுகள்லாம் நம்ம இழந்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த மண்டபம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வழிப்போக்கர் மண்டபம். நம்ம மதுரையிலேருந்து காரியாபட்டிலேருந்து நரிக்குடி போகிற வழியில் பாப்பனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் என்ட்ரன்ஸ் ஆனோம்னா ரைட் சைடில் இருக்குது. தொல்லியல் துறை வந்து போர்டு அமைச்சிருப்பாங்க. அதிலேயே உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். வழிப்போக்கர் மண்டபம்னு அதிலேயே வந்து போட்டிருப்பாங்க. அதில் எந்த வருஷம் என்னன்றது அதிலேயே வந்து போட்டிருப்பாங்க. கிபி 17ஆம் நூற்றாண்டு நாயக்கர் மன்னர்களால் வந்து சீரமைக்கப்பட்டதா வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இந்த சைடு போனீங்கன்னா இந்த மண்டபத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.